சிற்றம்பலம். வணக்கம். அம்மாவின் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும். திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரும். அந்த வரிசையில் 70 திருநள்ளாறு. திருநாவுக்கரையரே போற்றி போற்றி. திருநள்ளார் என்பது இன்றைய வழக்கு. இது பிரசித்தி பெற்ற சனி பகவான் உரையும் தலமாகும். நலன் பூசித்த வழிபட்ட தலம், அதனால் இப்பெயர் பெற்றது அப்படின்னு கூறுவாங்க. முதல் யுகத்தில் ஆதிபுரி எனவும், இரண்டாவது யுகத்தில் தருப்பாரினம் எனவும், மூன்றாம் யுகத்தில் விடங்கபுரம் எனவும், நான்காம் யுகத்தில் நாளேஸ்வரம் என்றும் கூறப்படுகிறது. பலர் பூசித்து மேன்மை பெற்றுள்ளனர். நான்முகன், திக்பாலகர், திருமால், வசுக்கள், காசிபர், அகத்தியர், அர்ஜுனன், போஜன் போன்றவர் பூசித்த தலம். திருஞான சம்பந்தர் மதுரையில் சமணரோடு வாதம் பண்றார் இல்லையா? அப்ப தமிழ் திருமுறையேடுகளை தீயிலிட்டும் அழியாமல் இருந்தெடுத்த பச்சை திருப்பாதிகமாகிய போகமார்த்த பூன்முளையால் திருநள்ளாரும் திரு ஆலவாயிலர் 2:1 என்ற பதிகம் இத்திருத்தல பதிகமே ஆகும். இளங்கமூர்த்தியின் திருவுருவம் தருப்பையின் கொழுந்துகள் சேர்ந்தன போல அடையாளம் கொண்டது. சிவனார் 7 வகை நடனமாடி சப்த விடலங்களை திருத்தலங்களில் திருநள்ளாறு, நாகவிடங்கர் உன்மத்த நடனமாம் திருஞான சம்பந்தர் பாடியுள்ளார். பதிக வரலாறு. திருசெங்காட்டம் குடிமேவி பெருமானை கண்டேன் என்று கசந்துருகி திருப்பதிகம் பாடிய நம்ம பெருமார் திருநள்ளாறு போந்து நல்லாரா என நவில நம் வினை அகலுமே என்று கூறி பரம்பொருளை தொழுதேத்தி 2 பதிகங்கள்ல பாடுறாரு. அதுல முதல் திருப்பதிகம். இறைவன் திருநல்லாரீஸ்வர தற்பாரணேஸ்வர, இறைவி போகமார்த்த பூன்முளையம்மை, தீர்த்தம் நல தீர்த்தம், தலவிருட்சம் தருப்பை. திருமுறையில 568, திருக்குறுந்தகை, திருச்சிற்றம்பலம் பெரிய புராணத்துல 240. உள்ளாராதோர் புண்டரி கத்திரல் பெல்லாரா சிவஜோதி திலனை, கல்லாராத பொற்கொன்றை கமழ்சடை, நல்லாரா என நாம் வினை நாசமாகுமே. நல்லாரா என நம் வினை நாசமே. பூவிற்கு தாமரையே என போற்றப்படும் தாமரை அசு புற இதழ்களை கொண்டது. இத்தாமரை தன் வண்ணம் கெடாதபடி சிவ ஒளி பிழம்பினை கொண்டும் பொன் போன்றதும் தேன் நீங்க பெறாதுமாகிய கொன்றை மலர் போல் நறுமணம் கமழும் தடையினை உடையவனை நல்லாரா என கூற நம் வினைகள் நாசமாகும். உள்ளாராதோர் புண்டரி கத்திரல் என்றது அகத்தேயுள்ள 6 ஆதாரங்களாகிய தாமரையை குறிக்கிறது. இதய கமலம், நிலம் முதல் நாதம் ஈயாறு 36 தத்துவ வடிவமாகி இருக்கும். இதன் விரிவை சிவஞான போதம், சித்தியார் போன்ற மெய்கண்ட சாஸ்திரங்களை நம்ம பார்க்கலாம். ஊர் மருவிய உயர்வரை உச்சி மேல் ஆறின்றி பாயும் அரும்புலம் ஒன்றுண்டு, சேரின்றி பூத்த செழும் கொடி தாமரை, பூவின்றி சூடான் குறிச்சடையோன்ல திருமந்திரம் என திருமூலரோட கருத்து. ஆரண பொருளாம் அருளானார், வாரணத்து உரி போர்த்த மணாலனானார், நாரணன் நன்னி ஏத்தரன் நல்லாரானார், காரணக்கலை நாணக்கடவுளை திருமால் பொருந்தி போற்றும் நல்லாற்று மறையின் பொருளாக விளங்கி அருளை அருளுபவர். யானையின் தோலை போர்த்திய மணவாளர் எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக விளங்கும் மெய்ஞான கடவுளாவார். மேகம் பூண்டதொரு மேருவி கொண்டையில் சேகம் பூக்கண்டழல் சேரா தொட்டான் அவன், பாகம் பூண்டமால் பங்கயத்தானோடு நாகம் பூண்டு கூத்தாடும் நல்லாரானே. மேகத்தினை தன் தலைமேற் கொண்டதாகிய மேருமலையை வில்லாக கொண்டு திரிபுர கோட்டைகளை சோகம் கொள்ளுமாறு அழல் சேர தொட்டவர் சிவபிரான். அவரின் ஒரு பாகத்தில் உள்ள திருமாலும் நான்முகனும் வழிபடுமாறு அரவம் பூண்டு கூத்தாடுபவர் நல்லாற்று இறைவனாவார். மலியும் செஞ்சடை வாளரமோடு பொலியும் பூம்புணல் வைத்த புனிதனார், நலியும் கூற்றை நலிந்த நல்லாற்றார் தம் வலியும் கண்டு இருமார்ந்து மகிழ்வேனே. திருநள்ளாற்றார் செஞ்சடையில் பாம்பினையும் கங்கையும் வைத்த புனிதராக திகழ்கின்றார். அப்பெருமான் எல்லாரையும் நலியச் செய்யும் காலனை தன் காலால் உதைத்து அழித்த ஆற்றலை எண்ணி நான் பெருமிதத்தோடு இருமார்ந்திருந்தேனே. உறவனாய் நிறைந்து உள்ளம் குளிர்பவன் இறைவனாக நின்றி என் நிறைந்தானவானான். நரவரனாரும் பொழில் திரு நல்லாற்றான் மறவானை பன்றி பின் சென்ற மாயமே. தேன் கமழும் பொழில் சோழ் திருநள்ளாற்றார் உறவுடையோனே,
உள்ளத்தில் நிறைந்து மனதனை குளிர்விப்பவர், இறைவனாய் நின்று எண்ணத்தில் இரண்டர கலந்தவர், வீரமுடையனானாய் அர்ஜுனன் பொருட்டு பன்றியின் பின் சென்ற மாயம்தான் என்னை, செக்கர் அங்கழி செஞ்சுடர் சோதியார், நக்கரங்க அறவார்த்தார் நல்லாற்றனார், வக்கரர் அன்னுயிர் வவ்விய மாயர்க்கு சக்கரம் அருள் செய்த சதுரரே, சிவந்த வானமும் அழகில் தோற்றம் அழிய நினைக்கும் செஞ்சுடர் வீசும் சோதிய, திகம்பரையாய் ஆடையின்றி அரவனை ஆர்த்து கட்டி விளங்குபவர், அப்பிரான் வக்கரசூரனை வீழ்த்திய திருமாலுக்கு சக்கரப்படையை அருளிய திறமுடையவராவார், வஞ்ச நஞ்சில் பொழிகின்ற கண்டத்தார் விஞ்சையிற் செல்வ பாவைக்கு வேந்தனார், வஞ்ச நெஞ்சத்தவருக்கு வழிகொடார் நஞ்ச நெஞ்சருக்கு அருளும் நல்லாரே, சிவபெருமான் கொல்லும் தன்மை கொண்ட நஞ்சினை கண்டத்தில் கொண்டவர், வியக்கத்தகு செயல்களில் விளங்கும் ஞான செல்வியாகி உமையம்மையை வேந்தர், இப்பிரான் வஞ்சக நெஞ்சம் கொண்ட தீய மனத்தாருக்கு துணையாகாது அவர் மாட்டும் மறைத்தும் நைந்து கசிந்துருகும் அன்புடையார்களுக்கு அண்மையராகி அருள் பாலிப்பவர், இவரே திருநள்ளாறு ஈசராவார். அல்லன் என்றும் அலர்க்கு அருளாயினான், சொல்லன் என்றும் சொல்லா மறைசோதியன், வல்லன் என்றும் வல்லார் வளம் மிக்கவர், நல்லன் என்றும் நல்லாருக்கு நல்லாற்றானே, நல்லாரில்லாதார் அல்லன் அருளுபதேசம் செய்யும் சொல்லன், சொல்லா மறை ஜோதியன் ஆகிய வல்லான், வணங்க வல்லார் வளம் மிக்கவன், இத்தகைய நல்லானே நல்லாற்றானாவார். பாம்பனைய பள்ளி கொண்ட பரமனும் பூம்பனைய பொழிகின்ற புராணமும், தரப்பணி தளப்பு ஒன்னா தனித்தழல் நரம்பணிந்து அடி போற்றும் நல்லாற்றானே, சிவபெருமான் பாம்பனையில் பள்ளி துயிலும் திருமாலாலும் தாமரையில் வீற்றிருக்கும் நான்முகனாலும் தான் பணிந்தளக்க இயலாத ஒப்பற்ற தனித்தழலாக உள்ளவன், இப்பரமனே நாம் பணிந்து திருவடியை போற்றுகின்ற நல்லாற்று ஈசனாவான். இலங்கை மன்னன் 20 தோளிர மலங்கமால் வரை மேல்விரல் வைத்தவர், நலம் கொள்ளும் நீற்றார் நல்லாற்றாரை நாள்தோறும் வளம் கொள்வார் வினையாயினும் மாயுமே. இலங்கை மன்னன் ஆகிய ராவனுடைய 20 தோளும் நலியுமாறு பெருமையுடைய கைலை மலையின் மீது திருவிரலை வைத்தவர், நலம் தரும் திருநீற்று மேனியராகி நல்லாற்றாரே, இவரை வளமாக வந்து போற்றி வழிபடும் அடியார்களின் வினையாவும் அழிந்தொழிமே. திருச்சிற்றம்பலம்.